அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தில் நுழையப் போகும் கடைசி மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். சில சமயத்திலே அவன் நடந்தவனாகவும், சில சமயத்திலே அவன் தவழ்ந்தவனாகவும், சில சமயத்திலே அவனின் மீது நரக நெருப்பு பட்டவனாகவும் இதோ வந்து கொண்டிருக்கிறான். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். அந்த மனிதன் பாலத்தை கடந்து நரகத்தை திரும்பி பார்த்து, உன்னிடமிருந்து என்னை காப்பாற்றிய அந்த அல்லாஹ் பரக்கத்தானவன் என்று சொல்லியவனாக வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் ஒரு மரம் ஒன்று காட்டப்படுகிறது. அவன் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இதோ இந்த மரத்திற்கு அருகாமையில் என்னை அழைத்து செல். அந்த மரத்தினுடைய நிழலிலே நான் நிழல் பெற்றிருப்பேன், சுகம் பெற்றிருப்பேன். அந்த மரத்திற்கு கீழே ஓடுகின்ற தண்ணீரை அருந்தி கொண்டு நான் நிம்மதியாக இருப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அல்லாஹு தஆலா, இந்த ஒரு காரியத்தை மட்டும் உனக்கு நான் செய்து கொடுத்தால் வேறு எதுவும் கேட்க மாட்டாய் அல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லையா அல்லாஹ், நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறான். அல்லாஹு தாலா அவனை அந்த மரத்திற்கு அருகாமையிலே குடியமர்த்துகிறான். சிறிது காலம் போகின்றது. அதை விடவும் அழகான மரம் ஒன்று அவனுக்கு காட்டப்படுகிறது. இப்பொழுது அவன் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அதோ அந்த அழகான மரத்திற்கு அடியிலே என்னை குடிபெயரச் செய், தங்கவை. அதனுடைய நிழலிலே நான் சுகம் பெறுவேன், அதனுடைய தண்ணீரை அருந்தி கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அல்லாஹு தாலா, இதை நான் செய்து கொடுத்து விட்டால் வேற எதுவும் கேட்க மாட்டாய் அல்லவா என்று கேட்கிறான். இல்லையா அல்லாஹ், இனி நான் இடத்திலே வேற எதுவும் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறான். அல்லாஹு தாலாவும் அந்த இரண்டாவது மரத்திற்கு கீழே அவனை தங்க வைக்கிறான். பிறகு அல்லாஹு தஆலா ஒரு மூன்றாவது மரத்தை அவனுடைய கண்களிலே காட்டுகிறான். அந்த மூன்றாவது மரம் இதை விடவும் அழகான ஒரு மரம் மட்டுமல்லாது, சுவனத்தின் வாசலிலே, சுவனத்திற்கு உள்ளே இல்லாமல் சுவனத்தின் வாசலிலே இருக்கின்ற ஒரு மரம். அல்லாஹு தஆலாவிடத்திலே, யா அல்லாஹ், இதோ அந்த மரத்திற்கு கீழே மட்டும் என்னை நீ குடி அமர்த்தி வை. அதனுடைய நிழலிலே நான் சுகம் பெறுவேன், அதனுடைய தண்ணீரை நான் அருந்துவேன். அல்லாஹு தஆலா இப்பொழுது, எத்தனை தடவைகள் நீ இவ்வாறு சொல்லி மாறு செய்து கொண்டே இருக்கிறாய்? இப்பொழுது மூன்றாவது தடவையாக இந்த மரத்திற்கு கீழே கேட்கிறாய். இப்பொழுது இதை கடைசியாக வைத்துக் கொள்வாய் அல்லவா? இதற்கு மேல் வேறு எதுவும் கேட்க மாட்டாய் அல்லவா என்று கேட்கிறான். அதற்கு அந்த மனிதன், யா அல்லாஹ், இதற்கு மேல் நிச்சயமாக நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறான். மூன்றாவது மரத்திற்கு கீழே அவன் தங்க வைக்கப்படுகிறான். இப்பொழுது அவன் இருப்பது சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு அருகாமையிலே. அவன் அங்கே தங்கி இருக்கின்ற பொழுது சுவனத்தின் உள்ளே இருந்து குரல்கள், சந்தோஷ குரல்கள், மகிழ்ச்சியான குரல்கள் அவனுக்கு கேட்கிறது. அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னை சுவனத்தின் உள்ளே நுழைத்து விடு, அதுகில்னி அல் ஜன்னத, என்னை சுவனத்திற்குள்ளே நுழைத்து விடு என்று கேட்கிறான். அல்லாஹு தஆலா, நீ எத்தனை தடவை சொல்லிவிட்டு இப்படி திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே, நீ எப்பொழுதுதான் நிறைவு பெறுவாய்? இதோ இந்த சுவனத்தையும், இந்த உலகத்தினுடைய அளவு சுவனத்தையும், அதை விட இன்னொரு மடங்கு சுவனத்தையும் உனக்கு நான் தந்தால் நீ நிம்மதி அடைவாயா என்று கேட்கிறான். இந்த உலகத்தினுடைய அளவு சுவனத்தையும், அதை விட இன்னொரு பகுதியையும் உனக்கு நான் தந்தால் நீ நிம்மதி அடைவாயா என்று கேட்கிறான். அதற்கு அந்த மனிதன், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களின் இரட்சகனாக இருந்து கொண்டு என்னை கேலி செய்கிறாயா என்று அவன் கேட்கிறான். ஏனென்று சொன்னால், சுவனத்திற்கு நுழையக்கூடிய கடைசி மனிதன் அவன். அவனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகம், இந்த உலகத்துடைய இன்னொரு மடங்கு சுவனத்தை தருவதாக சொன்ன உடனே அந்த மனிதன், யா அல்லாஹ், நீ என்னை கேலி செய்கிறாயா என்று கேட்கிறான். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே சிரித்து விடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பக்கத்திலே இருந்தவர்கள் அமைதியாக இருக்க,
நான் ஏன் சிரித்தேன் என்று நீங்கள் என் இடத்திலே கேட்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள், ஏன் சிரித்தீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு நபிகளாரும் சிரித்தார்கள். நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் ஏன் சிரித்தீர்கள் என்பதாக. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலா அவனிடமிருந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே, யா அல்லாஹ் என்னை கேலி செய்கிறாயா என்று கேட்ட உடனே அல்லாஹு தஆலா சிரித்து விடுகிறான், எனவே நான் சிரித்தேன், நபிகளார் சிரித்ததினால் நானும் சிரித்தேன் என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கடைசி மனிதன் அல்லாஹு தஆலாவிடத்திலே உறுதியாக இருந்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே வீழ்ந்து மீண்டும் மீண்டும் கேட்டு அவன் எதை அடைய வேண்டுமோ அந்த ஒரு சொர்க்கத்தை அவன் அடைந்து விட்டான். இணையத்திற்குரியவர்களே, யாத்திகாஃபும் அப்படித்தான். அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வுடைய வாசலிலே வீழ்ந்து அவனிடத்திலே, யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்திலே உன்னை நான் சரணடைந்து விட்டேன், எனக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்பதுதான் யாத்திகாஃப். இணையத்திற்குரியவர்களே, மனிதர்களுக்கு 3 தேவைகள் இருக்கிறது. முதலாவது, அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவம் இல்லா மனிதர்கள் உலகத்திலே இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்துவிடும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்து விட்டால் சுவனம் கிடைத்துவிடும். ஆக நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவது என்பது முதலாவதான ஒன்று. அல்லாஹு தாலா விடத்திலே யாத்திகாஃபுடைய நிலையிலே, யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்திலே என்னுடைய அனைத்து குற்றங்களையும் ஒப்புக்கொண்டு உன் முன்னால் நான் வந்து கிடக்கிறேன், என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவனிடத்திலே சரணாகதி ஆகி விடுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா குற்றங்களை மன்னிப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் என்னுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து விட்டோம் என்று தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்ட பொழுது அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி இன்னி ரதம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன், யா அல்லாஹ் ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடுவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே அடிபணிந்தார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் அநியாயக்காரர்கள் ஒருவராக ஆகிவிட்டேன், என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்ட பொழுது அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி இன்னி, யா அல்லாஹ் எனக்கு எது தெரியாதோ அந்த ஒன்றை கேட்பதை விட்டும் உன்னிடத்தே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட பொழுது அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்து நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு உன்னை தவிர எனக்கு யாரும் மன்னிப்பவர்கள் இல்லை, என்னுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக என்று சரணாகதி அடைகின்ற பொழுது அல்லாஹு தஆலா குற்றங்களை மன்னித்து விடுவான். இன்னொன்று, இரண்டாவது விஷயம், நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். இந்த மூன்றை தவிர மனிதர்களுக்கு வேறு எந்த ஒன்றும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு இருக்காது. ஏனென்று சொன்னால் இந்த மூன்றுக்குள் அனைத்தும் அடங்கிவிடும். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சிரமங்கள், நம்முடைய நஷ்டங்கள், நம்முடைய தோல்விகள் அத்தனையும் சரி செய்யப்பட வேண்டும். நம்முடைய நோய்கள் எல்லாம் அதற்குள் அடங்கிவிடும். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைகின்ற பொழுது அல்லாஹ் கஷ்டங்களை நீக்கி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். பதிரு போருடைய இரவில அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், நாங்கள் அனைவர்களும் தூங்கிக் கொண்டிருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவில்லை. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், நிலைத்திருப்பவனே நித்திய ஜீவனே உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்று இரவு முழுவதும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்ததின் பலனாக மிக பெரும் வெற்றியை கொடுத்தான். தோல்வி என்ற கஷ்டத்திலிருந்து நீக்கினான், வெற்றி என்ற தேவையை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தான்.
ஆம், இஅ்திகாஃபிலே இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே இது போன்று சரணாகதி அடைகின்ற பொழுது அவருடைய கஷ்டங்கள் நீங்கும், தேவைகள் நிறைவேறும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவரை நீங்கள் இஅ்திகாஃப் இருக்க நியத் செய்யாமல் இருந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை மகரிபுக்குள்ளாக நோன்பு துறக்க பள்ளிக்குள் வந்து விட வேண்டும். அதற்குள் நீங்கள் நியத்து செய்து தயாராகி உள்ளே வந்து விடுங்கள். யார் யார் நியத் செய்திருக்கிறீர்களோ அவர்களும் இன்ஷா அல்லாஹ் நாளை நோன்பு திறக்க பள்ளிக்குள் வந்து விடுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய இஅ்திகாஃபை ஏற்றுக்கொண்டு பாவங்களை மன்னித்து கஷ்டங்களை போக்கி தேவைகளை நிறைவேற்றி வைப்பானாக. இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை சொல்லுங்கள். காரணம், இவைகள் நிரந்தரமான நிலைத்திருக்கக்கூடிய நல் அமல்களாகும். இந்த வார்த்தைகள் நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொல்லப்படக்கூடிய நல் அமல்களாகும். இந்த வார்த்தைகள் உங்களுடைய பாவங்களை போக்கி விடுகின்றன. எப்படி மரங்களில் இருந்து இலைகள் உதிர்ந்து விடுகிறதோ அதே போல உங்களுடைய பாவங்களையும் உதிரச் செய்து விடுகின்றன. மேலும் இந்த வார்த்தைகள் சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள், குனூஸில் ஜன்னா என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் சேர்கிறதோ அங்கெல்லாம் சுவனத்தின் பொக்கிஷமாக அந்த வார்த்தைகளை மொத்த வாக்கியத்தையும் மாற்றி விடுகிறது. நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்